சார் வணக்கம். நீங்க நெறைய பேஷண்ட்ஸ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்ப குடி போதையில வந்திருக்கிறவங்க பேஷண்ட்ஸ் வந்து திருந்துறதுனால யாருக்கு என்ன பயன் இருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்க? இப்ப இதுல யாருக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பொறுத்தளவு, அந்த குடிக்கிற நபர காட்டிலும், ம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் குறிப்பா மனைவினா மனைவி. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க படாத அவமானம் கிடையாது. இவரு குடிச்சு இவரால இவருக்கு என்ன அசிங்கம், அவமானம் இருக்கோ அவருக்கு தெரியுதோ தெரியலையோ தெரியல. அது ஆண்டவனுக்கு தான் வச்சு. ஆனா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த நபருடைய மனைவி, அவங்களோட குழந்தைகள், ம். இவங்க மனசு ரீதியா நெறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதே மாரி சமுதாயத்தில நெறைய பாதிக்கும். ஒரு விசேஷத்துக்கு போறாங்கன்னா, "என்னப்பா உன் வீட்டுக்காரர் இப்ப எப்படி இருக்காரு? ம். நல்லா இருக்காரா?" அப்படின்னு கேட்கும்பொழுது என்ன ஆயிரும்னா, அவர் ஒண்ணு ஆஸ்பத்திரியில ஏதாச்சும் முடியாம கிடந்திருக்கணும். இந்த கேள்வி கேட்கிற நியாயம் இருக்கு. அந்த கவுண்டமணி படத்துல சொல்ற மாரி. இது ஏன் இவங்க குடியாரனுடைய மனைவிய பார்த்து கேட்குறாங்க அப்படின்னா, அவர் எப்படியும் அவர் வீட்டுக்காரர் ஏற்கனவே சரியில்லாத ஆளு. அதனால இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இப்ப எப்படி இருக்காங்கப்பான்னு கேட்கும்போதே இவங்களுக்கு ஒரு மாரியா ம். சுருக்குன்னு படும். நம்ம இப்படி கேட்குறாங்க. ஒரு ம். அவமானம் மாரி, தலைகுனிவு மாரி இருக்கும். அப்ப இவங்க எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் அப்படியே தான் இருப்பாரு குடிச்சிட்டு. ஏதோ இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இப்ப இந்த மாரி விஷயங்கள் சாதாரண உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாரி நெறைய அவங்க ஃபேமிலி மெம்பர் ஒரு உறவினருடைய விசேஷத்துல அவங்க நிம்மதியா நல்லபடியா கலந்துக்கிட்டு வர முடியாது சந்தோஷமா. போம்போது ஆசையா சந்தோஷமா போவாங்க. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வரும்பொழுது ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க. அ காரணம் ஒரு ஒரு கணவன வச்சு ஏதாவது யாராவது ஒரு வார்த்தை கூட குத்தி பேசாம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. அத இது பண்ணி தான் வருவாங்க. அவ்வளோ தூரம் டேமேஜ் மன ரீதியா நெறைய அவங்களுக்கு டேமேஜ். அப்ப பொருளாதார பாதிப்பு நெறைய அவங்க தான் சந்திக்கிறாங்க. பிள்ளைகளுடைய எஜுகேஷன் அது படிப்புலேருந்து எல்லாமே நெறைய பாதிக்கப்படுது. அது எல்லாத்துலயும் ஒரு ஒரு ஆள் திருந்துறனால இவங்க அதுலருந்து மீண்டு வரலாம். இவங்களுக்கு தான் மெயினான பயன். அதாண்டா திருந்தி போற மனுஷன் என்னன்னா, இவர் ஆதிக்கம் செலுத்தியிருப்பாரு குடிக்கும்போது. இனிமேலு மனைவி சொல்றதையும், பிள்ளைக சொல்றதையும், அவங்க வீட்ல பெரிய மனுஷன் சொல்றதையும் கண்டிப்பா கேட்டு நடப்பாரு. அதுக்கு உண்டான புத்தியெல்லாம் அவருக்கு வந்துரும். கண்டிப்பா. தொடர்ந்து இதனால பயன் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே. குறிப்பா பெண்களுக்கு. ஓகே சார். சார் மதுரையில இந்த சென்டர் எந்த இடத்துல கரெக்ட்டா லொகேட் ஆயிருக்கு? கரெக்ட்டா எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்குன்னா, மதுரை குலமங்கலம் அப்படின்ற இடத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. கூகுள் மேப்ல போட்டாலே நம்மளுடைய லொகேஷன் கரெக்ட்டா வந்துரும். பார்த்து நீங்க டைரக்ட்டா யார் வேணாலும் வரலாம். அதுபோக ஃபோன் நம்பர் குடுத்துருக்கேன். அதுக்கு நீங்க பேசி இது பண்ணிக்கலாம். தொடர்ந்து ஃபோன் கால்ஸ் தான் நெறைய வருது. நெறைய பேர் ஃபோன்லயே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு கூட்டிட்டு போக சொல்றாங்க. இது போக குடிக்கிற நபர்களுடைய சம்மதம் எங்களுக்கு தேவையில்ல. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க சம்மதம் இருந்தாலே போதும். நாங்க கூட்டிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க நாங்க இது பண்ணிக்கிறோம். ஆஃபீஸ்க்குன்னு ஏதோ டைமிங் இருக்கா? இல்ல இல்ல, எப்பனாலும்? இல்ல. 24/7 எனி டைம் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஓகே. யாராச்சும் ஆட்கள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஓகே சார். அதனால கால் பண்ணா நாங்க எந்த நேரம் நைட்டு 2 மணிக்கு கூட ஆகும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. இப்ப நேத்தெல்லாம் ஒரு 2 மணிலேருந்து 3, 4 மணி ஆயிடுச்சு. ம். ஒரு 2 பேஷண்ட் கூட்டு வர்றதுக்கு. ம். அந்த மாரி டைமிங்கில தான் அவர் அன்டைம் நல்லா சரக்கு சாப்பிட்டு படுத்திருப்பாரு. ம். அந்த டைம் தான் எங்களுக்கும் சௌரியமா இருக்கும். அவங்களுக்கும் தொந்தரவு இல்லாம இருக்கும். ம். அக்கம் பக்கத்துல யாருக்கும் தெரியாமலும் இருக்கும். அ யாருக்கும் ஒரு இது இல்லாம நம்ம பாட்டுக்கு சைலண்டா கூட்டு வந்துருவோம். கூட்டு அதுக்கப்புறம் இங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க வெளியூர் போயிருக்காங்க வீட்டுக்காரு அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம். சொசைட்டில அப்படித்தானே ஒண்ணுன்னா 10ன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அத ஒரு இழிவா பேசுவாங்க. ஸோ நல்ல இடம், நல்ல விஷயம். வாழ்க்கைக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அப்படின்னா, அவங்க வாழ்க்கை மாறும். அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப உகந்ததா இருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நல்லா இந்த மாரி பரவால்ல. இந்த இடத்துக்கு போனதே எங்களுக்கு அது எல்லாத்துக்கும் அமையாது. ம். இந்த மெசேஜ் இந்த வீடியோ லட்சம் பேர் பார்த்தாலும், யாராவது ஒரு மனசுல தான் அது படும். அப்படி பட்டு அவங்க கொண்டு போய் இதில சேர்க்கும்பொழுது என்ன ஆயிருது அப்படின்னா, அந்த இறைவனுடைய அருள் அங்க இருக்கும்போது தான் அவங்களுக்கு தான் அது கிளிக் ஆகும். கண்டிப்பா. ஆனா குறிப்பா பெண்கள் நான் ஒரு தனிப்பட்ட முறையில ரெக்வெஸ்ட்டா சொல்றது. பெண்கள் எவ்வளவோ அந்த குடியார கணவராலயும் சரி, குடியார பிள்ளையாலும் சரி, குடியார அண்ணன் தம்பினாலும் சரி, நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. மன ரீதியா நெறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்கள எந்த குறையும் நான் சொல்றதுக்கு இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம், இப்படியெல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணியும், கடவுளே கைவிட்டாரு அப்படின்ற மாரிலாம் ஃபீல் பண்ணியும், இந்த மனிதன இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு முயற்சி எடுங்க. ப்ளீஸ். நான் உங்களுக்கு ரெக்வெஸ்ட்டா சொல்ற விஷயம், ஒரே ஒரு முயற்சி எடுத்து பாருங்க. இந்த மையத்தில சேர்த்து விட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அவர் வெளிய அவருடைய வாழ்க்கை மாறும். அவர் வாழ்க்கை மாறுறது மட்டும் இல்லாம, உங்க வாழ்க்கை பிரகாசமா மாறும். அதில மாற்று கருத்துக்கு இடமில்ல. தயவு செய்து உங்கள்ட்ட நான் ரொம்ப ரெக்வெஸ்ட்டா கேட்குறேன். இது ஒரு முயற்சி எடுங்க. ஏன்னா, ஒரு எய்ட்ஸ் நோயாளி கூட கவர்மெண்ட் அங்கீகரிக்குது. என்ன மாரினா,
அவரை அன்பாக நடத்துங்க, புறக்கணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எவ்வளோ ஒஸ்ட்டான ஆளுன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது, ஒரு குடியாரன், முழு குடியாரனை வந்து பெத்த தாயை கட்டின மனைவி, இவங்க 2 பேரும் செத்தா பரவாயில்ல, நிம்மதியாக தூக்கி போட்டு அழுதுட்டு பேசாமல் இருந்துடலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு உள்ள ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த குடியாரர், முழு குடியாரர், குடிக்கு அடிமையான மனிதர்களுக்கு இதுதான் சூழ்நிலை. ஸோ அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சு இவங்களே நம்ம மனிதனாக்கலாம், இதுக்கும் வழி இருக்குது அப்படின்றத ஒரு டெஸ்ட், ஒரு ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ இறக்க குணமான பெண்கள் இந்த ஒரு விஷயத்துலேயும் அந்த கணவனுக்காக, இல்லை அவங்க அண்ணனுக்காக, இல்லை அவங்க பிள்ளைக்காக, இந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுடைய பெண்களுக்கே உரிதான இயற்கையிலே ஆண்டவனால் படைக்கப்பட்ட அந்த இறக்க குணத்தை அவங்க மேலேயே கொஞ்சம் காமிச்சு கொஞ்சம் அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் பாதிப்பு இருக்குதுன்னா, உங்களுக்கு இயற்கையாகவே ஹெல்பிங் மைண்ட் உள்ளவங்க இதில் என்ன ஹெல்ப் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் சரௌண்டிங்கில் யாரும் வந்து இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், செய்தியை எடுத்து சொல்லுங்கள். ஜஸ்ட் அதுவே பெரிய ஹெல்ப்பாக தான் இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.